ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீ கோர்ஸ் டே 3 தான் பார்க்க போகிறோம். டே 2 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஈஸியாக கற்றுக்கோங்க, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். சரிங்களா? தொடர்ந்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கனால உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செல்ஃப், செல்வ்ஸ், திஸ், தட், தீஸ், தோஸ் இந்த வார்த்தைகளை சரியாக நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும், இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக பார்த்துடலாம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கனாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த கிளாஸ் பாருங்கள். யாராவது பக்கத்தில் பிகினர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நம்ம கிளாஸை வாட்ச் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் இந்தியா சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ப்ரொனவுன் டே 2 கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதனுடைய எப்படி வரும் அந்த செல்ஃப், செல்வ்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி நான் கொடுத்தேன் இல்லைங்களா, அது இந்த ரிஃப்ளெக்சிவ் தாங்க வரும். என்னென்னா, ஆட் செல்ஃப் ஃபார் த சிங்குலர். இப்போது சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருமையில் சொல்லும்போது, ஒருத்தரை மட்டும் சொல்லும்போது செல்ஃப் யூஸ் பண்ணணும். எதோடு யூஸ் பண்ணணும்? ப்ரொனவுனோட யூஸ் பண்ணணும். அதே செல்வ்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் வரும்போது செல்வ்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவும் ப்ரொனவுனோட தாங்க யூஸ் பண்ணணும். அதனால தான் இங்கே கொடுத்துக்கிறேன், இட் இஸ் யூஸ்டு வித் த ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அரைகுறையாக தான் புரியும். செல்ஃப், சிங்குலருக்கு செல்ஃபு, ப்ளூரலுக்கு செல்ஃப்ஸ்னால் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படிங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வருதா? பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான், ஐ அப்படின்னா நான், அது நம்ம மை செல்ஃப். நான்கிறது எத்தனை பேர்? ஒருத்தர் தானேங்க, நம்ம மட்டும்தானே, சிங்குலர் தானே. அப்போ அது கூட நம்ம என்ன சொல்லலாம்? நானே அப்படின்னு சொல்லி நம்ம ரிஃப்ளெக்ட், எதை சொல்கிறோமோ அதைவே பிரதிபலிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அந்த நவுனை இந்த இந்த ப்ரொனவுன் எதை பிரதிபலிக்க? நவுனைத்தான் பிரதிபலிக்குதுங்க. நவுனுங்கிறது இங்கே என்னது? ஐ, நான். அதே நான் மை அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க, அந்த மை கூட செல்ஃப் யூஸ் பண்ணி மை செல்ஃப்னால் நானே அப்படி யூஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? நானாகவே அப்படின்னாலும், நானே அப்படின்னு சொன்னாலும் மை செல்ஃப் தான் யூஸ் பண்ணணும். நானே சமைச்சிக்கிறேன், நானே இந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறேன், நீ ஹெல்ப் பண்ணாத அப்படின்னா, ஐ டூ திஸ் ஒர்க் மை செல்ஃப், ஐ குக் மை செல்ஃப், ஐ கோ மை செல்ஃப், இந்த மாதிரி சொல்லலாம். நானே போய்க்கிறேங்க அப்படின்னு சொல்கிறோம். நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம் வழக்கமாக? நானே பண்ணிக்கிறேங்க, நானே போய்க்கிறேங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போது மை செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சிங்குலர் கூட. அதே ஒரு வேளை ப்ளூரல், நாங்கள், மோர் தென் 2 பீப்புள் அப்படின்னா 2 பேர்த்துக்கு மேற்பட்டவங்க வந்தால் ஆர் செல்ஃப், ஆர் நாங்கள். அதே செல்வ்ஸ் யூஸ் பண்ணணும் அது கூட. ஏன்னா ப்ளூரல் நிறைய பேர். நாமே, நாங்களாகவே, நம்மளே தான் போகணும், நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்மளே தான் இன்ஃபார்ம் பண்ணணும், நம்மளே தான் டிசைட் பண்ணிக்கணும், நம்மளே தான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போது திஸ் ப்ராப்ளம் இஸ் ஆர்ஸ், ஸோ we கேன் சால்வ் இட் ourselves. இந்த பிரச்சனை எங்களுடையது, அதனால் நாங்களே சால்வ் பண்ணிக்கிறேங்க, நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. நாங்களே பார்த்துக்குறோம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? ourselves அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தாங்க. யூ, நீ, அவ்வளோதான். நீயே, அவ்வளோதான். கொஞ்சம் அது வரைக்கும் வர முடியும். நீயே போ, தனியாக போய் பழகு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போது கோ யார் செல்ஃப், டூ யார் செல்ஃப்,
டிசைட் யார் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நீங்கள் அப்படின்னா ப்ளூரலில் சொல்லும்போது நீங்கள். யார் செல்வ்ஸ் நீங்கள், நீங்களே, நீங்களாகவே. நீங்களே அப்படி நினச்சிட்டிங்கன்னா, நீங்களே தான் அப்படி நினச்சிட்டிங்க, நான்லாம் அப்படி திங்க் பண்ணலை, யோசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யூ தாட் யுவர் செல்வ்ஸ் லைக் தட் அப்படின்னா நீங்களே அந்த மாதிரி நினச்சிட்டிங்க. ஸோ ஐ கான்ட் டூ எனிதிங், சாரி, நான் எதுவும் செய்ய முடியாதுங்க, நீங்களே அப்படி நினச்சிட்டிங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் நீங்களாகவே, நீங்களே அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அவன், அவள், அது. இது எங்கே வரும்? சிங்குலர் தான், தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ உங்களுக்கு பர்சனும் ஞாபகப்படுத்திடுறேன் திருப்பி ஒரு தடவை. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், 3 பர்சன் தாங்க இருக்குது. ஃபஸ்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல் என்னென்னா ஐ, வி. ஐங்கிறது சிங்குலர் நான், வீனா நாங்கள் ப்ளூரல். அதே செகண்ட் பர்சன் தான் நம்ம இப்போ பார்க்குறது சிங்குலரில் அவன், அவள், அது. ப்ளூரலில் தே, அவர்கள். சாரி, இது தேர்ட் பர்சன். செகண்ட் பர்சனில் யூ, நீ, சாரிங்க. செகண்ட் பர்சன் நீ, தேர்ட் பர்சனில் அவன், அவள், அது அப்படி வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ, சி, இட். ஹீ அவன், ஹிம்செல்ஃப் அவனே, அதே அவனாகவே அப்படி சொல்லும்போது சொல்லலாம். சி அவள் அப்படின்னா ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளே, அவளாகவே. இப்போ அவளோட யூனிஃபார்ம் அவளே அயர்ன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கும்போது சி அயர்ன்டு ஹர் யூனிஃபார்ம் ஹர் செல்ஃப், பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறோம். அயர்ன்டு அல்லது அயர்ன் பண்ணிக்குவா வழக்கமாக. யூஷுவலி சி அயர்ன் ஹர் யூனிஃபார்ம் ஹர் செல்ஃப் அப்படி சொல்லலாம். அடுத்தது இட், அது அப்படின்னா இட் செல்ஃப், அதே, அதாகவே. தானாக உடஞ்சிருச்சு, விழுந்துருச்சு கீழே. இப்போ யார் இந்த சைக்கிளை தள்ளிவிட்டா அப்படின்னா யாருமே தள்ளிவிடல. இட் ஃபெல் டவுன் இட் செல்ஃப், பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது தானாகவே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதாகவே விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? அடுத்தது அவர்கள் அப்படி வரும்போது தே. அவர்களாகவேனா என்ன சொல்லலாம்? ப்ளூரல் தானே. அப்போ தெம் கூட செல்வ்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். தெம் செல்வ்ஸ், அவர்களே, அவர்களாகவே அப்படி சொல்லணும். ஐ டின்ட் சே எனிதிங், நான் எதுவுமே சொல்லலைங்க. தே ஆஸ்க்டு தெம் செல்வ்ஸ், அவங்களே தான் கேட்டாங்க, நான் எதுவுமே இதை பற்றி சொல்லலை. ஐ டின்ட் சே எனிதிங் அபவுட் திஸ், இதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் தே ஆஸ்க்டு தெம் செல்வ்ஸ், அவர்களாகவே தான் கேட்டாங்க அப்படி சொல்லும்போது இது சொல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ திங்க் யார் செல்ஃப் கிளவர் அப்படின்னா நீ புத்திசாலின்னு உன்னை நீயே நினச்சிக்கிற, நாங்களே சொல்லணும், நீயே நினச்சிக்கிற. யூ திங்க் யார் செல்ஃப் கிளவர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹீ ஷாட் ஹிம்செல்ஃப், ஷூட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஷாட்டு. ஷூட் பண்ணுற இல்லைங்களா சுடுறது, அதுக்கு தான் ஷூட், ஷாட் சொல்லுவோம். ஹி ஷாட் ஹிம்செல்ஃப் வித் ஹிஸ் கன், அவனுடைய துப்பாக்கியை கொண்டு அவனாகவே சுட்டு கொண்டான். அவன், அவனே, நீயே அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது நானே அப்படின்னா ஐ ஷால் கோ மை செல்ஃப், நானே போய்க்கிறேன், நீங்கள் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன், பக்கம் தானே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டோன்ட் பி லேசி, டூ இட் யார் செல்ஃப், சோம்பேறியாக இருக்காதே, நீயே பண்ணு அப்படின்னு. பீனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரு அப்படின்னு அர்த்தம். பி ஹியர் அப்படின்னா இங்கே இரு. பி காம் அப்படின்னா அமைதியாக இரு. பி பொலைட் அப்படின்னா அடக்கமாக இரு அப்படின்னு. அதே மாதிரி பி லேசின்னு சொல்லுவோமா? சோம்பேறியாக இருன்னு யாராவது விட்ட சொல்ல மாட்டோம் இல்லையா? எப்படி சொல்லணும்? டோன்ட் பி லேசி, சோம்பேறியாக இருக்காதே. அப்போ என்ன பண்ணணும்? டூ இட் யுவர் செல்ஃப், நீயே பண்ணு, எல்லா ஒர்க்கும் எங்கிட்டயே வாங்குற, நீயே பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இது ரொம்ப ஈஸிங்க. தமிழில் நம்ம அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதாவது அண்மைனா அருகில், சேய்மைனா தொலைவில். அருகாமையில் இருக்கக்கூடியது சொல்லும்போது அண்மை சுட்டு, சுட்டி காட்டுறது. சேய்மை அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடியது, அது, அவர்கள், அவைகள் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது. இப்போது இதில் நம்ம ஈஸியாக உங்களுக்கு இந்த 4 வார்த்தை எப்படி வரும்னு சொல்லிடுறேன். திஸ் அப்படிங்கிறது சிங்குலருங்க.
தீஸுங்கிறது ப்ளூரல், அதாவது திஸ்னா இது, தீஸ்னா இவைகள். இது ரெண்டு எங்கே வரணும்னா ப்ரெசண்ட்டுக்கும் வரும், பக்கத்தில் இருக்கக்கூடியது சொல்லக்கூடியதுக்கும் வரும். அதே தட்டுங்கிறது சிங்குலர், தோஸுங்கிறது ப்ளூரல். இது ரெண்டு தொலைவில் இருக்கக்கூடியதுக்கும் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போது திஸ் ரெஃபர்ஸ் டு த திங் நியரஸ்ட் டு ஆர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா திஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் கைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது சொல்லும்போது திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் மை புக் அப்படின்னா அந்த புக்கை பார்த்து பக்கத்தில் அல்லது கையில் வச்சுட்டு இது என்னோடய புக்குங்க, திஸ் இஸ் மை செல்ஃபோன், திஸ் இஸ் மை ஓன் ஐடியா அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போல்லாம் திஸ் தாங்க யூஸ் பண்ணணும். அதே வந்து தட்டு எப்போவோ நடந்தது, தட் இஸ் மை ஐடியா, அது என்னுடைய ஐடியாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் மை ஹவுஸ், அது என்னுடைய வீடு, அது தட் இஸ் ஆர் ஹவுஸ், அது எங்களுடைய வீடு, எங்கள் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது தட்டுன்னா தொலைவில் தான் நம்ம சொல்கிறோம், அது அப்படி தான் சொல்கிறோம். இதுன்னா பக்கத்தில். புரியுதா உங்களுக்கு இப்போ? அப்போ தட் ரெஃபர்ஸ் டு த திங் ஃபார் ஆஃப். ஃபார் ஆஃப்னா தொலைவு, தொலைவில் இருக்கக்கூடியது சொல்லும் பொழுது தட், அருகாமையில் நியரஸ்டில் இருக்கக்கூடியது சொல்லும் பொழுது திஸ். புரியுதுங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். திஸ் இஸ் எ மிஸ்டேக், இது தப்புங்க, பேசிட்டு தானே இருக்கிறோம், பேசும்போதே கை நீட்டுறீங்க, அடிக்க வரீங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கத்தி பேசுகிறீங்க, கோவப்படுறீங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது திஸ் இஸ் எ மிஸ்டேக், திஸ் இஸ் எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து திஸ் இஸ் யுவர் மிஸ்டேக், இது உங்கள் தப்புங்க. அது எப்போது அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அதை பற்றி வேற ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு அப்படி கோவப்பட்டீங்க, இந்த மாதிரி நடந்ததுங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்கள் மேலே தாங்க தப்புனா தட் இஸ் யுவர் மிஸ்டேக், அது உங்கள் தப்பு, அது உங்களுடைய தப்பு அப்படின்னு. அதே மாதிரி தட் இஸ் நாட் மை மிஸ்டேக், அது என் தப்பு இல்லைங்க, அது தட் இஸ் நாட் மை மிஸ்டேக், அதே இது என் தப்பு கிடையாது, திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக், இது போது திஸ்ஸு. அதே ப்ளூரலில் வரும் பார்த்திங்கன்னா, ஒரு புக் ஷாப் போகிற புக்ஸ் வாங்குகிறோம், அவங்க நிறைய கிராமர் புக்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லி பேசிக் கிராமர் புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறாங்க, பார்க்குறோம். இது எல்லா புக்ஸும் எங்கிட்ட இருக்குது, எதை பார்த்தாலும் டென்ஸ் இருக்குது, நவுன் இருக்குது, அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, வேறு புதுசாக ஏதாவது கொடுங்கன்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தீஸ் ஆர் த புக்ஸ் ஐ ஹாவ், இந்த புக்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குங்க. ஐ ஹாவ்னா என்னிடம் இருக்கிறது, நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தீஸ் ஆர் த புக்ஸ் ஐ ஹாவ் அப்படின்னு இந்த புக்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அதுவே வந்து ஐ ஹாவ் ஆல் தீஸ் புக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ ஹாவ் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஐ ஹாவ் ஆல் தீஸ் புக்ஸ். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் திஸ்ஸு தட்டு தீஸு தோஸுன்னு முன்னாடியே கொடுத்துருக்குறேன் எல்லாமே. அடுத்து பாருங்கள், தோஸ் ஆர் மை லக்கேஜ். இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக பக்கத்துலேயே பேக்கை வச்சுட்டு அப்படியே வாங்கி குடிப்போம் இல்லைங்களா? அப்போது தோஸ் ஆர், அது உங்கள் லக்கேஜ் எல்லாம் எங்கே பாருங்கள், அதுதான் என்னுடைய லக்கேஜ், அது பாருங்கள் அங்கே இருக்குது, தோஸ் ஆர் மை லக்கேஜ். அதே பக்கத்தில் வச்சுருந்தா தீஸ் ஆர் மை லக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே புரிஞ்சிருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி எல்லா கிளாஸுமே என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த கிளாஸ் டே 4ல் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.